கிராமத்தில் கார்த்தி என்ற ஒரு சுறுசுறுப்பான சிறுவன் இருந்தான். அவனுக்கு விளையாடுவது ரொம்ப பிடிக்கும். ஆனா நேரத்தை கவனிப்பது பிடிக்காது. ஒரு நாள் அவனுடைய தாத்தா அவனுக்கு ஒரு பழைய கை கடிகாரம் ஒன்றை பரிசாக கொடுத்தார். அன்று இரவு டிக் டிக் அந்த கடிகாரம் மெதுவாக பேசியது, நேரத்தை மதிக்க கற்றுக்கோள், வாழ்க்கை இனிமையாகும் என்று. அடுத்த நாள் முதல் கடிகாரம் கார்த்திக்கு நேரத்தை நினைவூட்டியது. பள்ளிக்குச் சரியான நேரத்தில் சென்றான். படிப்பிலும் நல்லா கவனம் செலுத்தினான். நாட்கள் சென்றது. ஒரு நாள் கடிகாரம் பேசவே இல்லை. ஆனா கார்த்தி தானே நேரத்திற்கு எழுந்தான். தன் வேலைகளை சரியாக செய்தான். அப்போதான் அவனுக்கு புரிந்தது, உண்மையான மந்திரம் கடிகாரத்தில் இல்லை, அவன் பழக்கத்தில்தான். நீதி, நேரத்தை மதிப்பவன் வாழ்க்கையில் முன்னேறுவான். கிராமத்தில் கார்த்தி என்ற ஒரு சுறுசுறுப்பான சிறுவன் இருந்தான். அவனுக்கு விளையாடுவது ரொம்ப பிடிக்கும். ஆனா நேரத்தை கவனிப்பது பிடிக்காது. ஒரு நாள் அவனுடைய தாத்தா அவனுக்கு ஒரு பழைய கை கடிகாரம் ஒன்றை பரிசாக கொடுத்தார். அன்று இரவு டிக் டிக் அந்த கடிகாரம் மெதுவாக பேசியது, நேரத்தை மதிக்க கற்றுக்கோள், வாழ்க்கை இனிமையாகும் என்று. அடுத்த நாள் முதல் கடிகாரம் கார்த்திக்கு நேரத்தை நினைவூட்டியது. பள்ளிக்குச் சரியான நேரத்தில் சென்றான். படிப்பிலும் நல்லா கவனம் செலுத்தினான். நாட்கள் சென்றது. ஒரு நாள் கடிகாரம் பேசவே இல்லை. ஆனா கார்த்தி தானே நேரத்திற்கு எழுந்தான். தன் வேலைகளை சரியாக செய்தான். அப்போதான் அவனுக்கு புரிந்தது, உண்மையான மந்திரம் கடிகாரத்தில் இல்லை, அவன் பழக்கத்தில்தான். நீதி, நேரத்தை மதிப்பவன் வாழ்க்கையில் முன்னேறுவான்.